ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமிர்தநாதோபனிஷத்து. அந்த அமிர்தநாதோபனிஷத்தில் 22வது ஸ்லோகம் மந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 22வது மந்திரத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 21ல் இந்த ஓங்காரத்தை பற்றின பிராணாயாமம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரணவ கர்ப்ப பிராணாயாமம் அப்படின்னு பேர். இப்போ இந்த உபனிஷத்து அமிர்தநாத உபனிஷத்தாக இருக்கிறதுனால முதல்ல ஏற்கனவே பிராணாயாமத்தை பற்றிலாம் பேசியாச்சு காமனா. அப்போ இப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 21லேருந்து என்ன பேசுகிறோம் அப்படின்னா இந்த சகர்ப பிராணாயாமத்தை பிரிக்கும் போதே சகர்ப பிராணாயாமம் நிஷ்கர்ப பிராணாயாமம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த சகர்ப பிராணாயாமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மந்திரத்தோடு சேர்த்து நீங்கள் பிராணாயாமம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் சகர்ப பிராணாயாமம்னு பேர். அதே மந்திரம் இல்லாமல் பண்ணினீங்க அப்படின்னா நிஷ்கர்ப பிராணாயாமம் அப்படின்னு பேர், நிகர்ப பிராணாயாமம் சொல்லுவோம். அப்போ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எப்போ பிராணாயாமம் பண்ணாலும் நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா பிகேஎஸ் ஐயங்கார் யோகாவில் டீச்சராக இருக்கார். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டில் வச்சுருக்கார். தாய்லாந்து மலேசியா எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ஒரு டீச்சர், பெரிய குரூப் அவரது, ஏகப்பட்ட சென்டர்ஸ் இருக்குது. அவர் லாஸ்ட் டைம் வந்தப்போ என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்டேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி சைனாலெலாம் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ சைனாலெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கு அங்கே சைனாலெலாம் வேறு ஆள் தானே இருப்பாங்க. ஆமாம், அரப் கண்ட்ரீஸில் சைனாவில் இவங்களெலாம் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிராணாயாமத்தை எப்படி பண்ணுவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா யோக சூத்திரத்தில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு தஸ்ய வாச்சக பிரணவகா. ஈஸ்வரனோட பேர் என்ன அப்படின்னா ஈஸ்வரனோட பேர் ஓங்காரம். அப்போ அந்த ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா சமாதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தஜ்ஜபகா ததர்த்தானு பாவனம். அந்த ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா ஜபிக்கணும், அந்த ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா பாவிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போது பாவிக்கணும் அப்படின்னும் போது எப்படி பாவிக்கணும்? விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன், இதான் பாவனம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், இப்படி தான் பாவனம் பண்ணணும். இப்போ நான் கேட்குறேன் பிராணாயாமத்தை எப்படி சொல்லி தருவீங்க, இல்லை ஜபத்தை எப்படி சொல்லி தருவீங்க? நாங்கள் ஜபமே பண்ணுறது இல்லை சாமி, ஓங்கார ஜபத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்ற. ஐயோ, ஓங்கார ஜபத்தை எடுத்துட்டு பதஞ்சலியோட யோகசூத்திரம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கெல்லாம் சொல்ல முடியாது, ஓங்காரத்தெல்லாம் சொல்லித்தர முடியாது. சரி, அப்போது பிராணாயாமத்தை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் பிராணாயாமம் ஜபம் இல்லாமல் தான் பிராணாயாமம் பண்ணுறேன்.
அப்போ ஜபம் இல்லாம பிராணாயாமம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோக பிரக்கிரியால ரொம்ப அதவமான பிரக்கிரியா. அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜபத்தை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அந்த ஜபத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 மெத்தட் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா ஒண்ணு வந்து காயத்ரிய 3 பிரிச்சுக்கிட்டு சொல்ற பிராணாயாமம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய பிராணாயாமம். இந்த 2 மெத்தட் தான் மொத்த யோக பிரக்கிரியாலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது வேணா வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஓங்காரம் இல்லாத பிராணாயாமத்தை பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசு சதா ஓங்காரத்துல நிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஓங்காரமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுனம் நிர்குணம்னு 2 பிரிச்சிருக்கு. ஓங்காரம் தான் சகுனம், ஓங்காரம் தான் நிர்குணம். எது 2? சகுனம் எது, நிர்குணம் எது அப்படின்னா இந்த சகுனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா சகுனம். சகுன ஈஸ்வரன் யாருன்னா பிராணன். நிர்குண ஈஸ்வரன் யாரு அப்படின்னா கான்சியஸ்னஸ். இந்த 2 தான் இருக்கிறது. மொத்த பிரபஞ்சத்தையும் பிரிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பிராணன் இருக்கு, உயிர் இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உணர்வு இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்கு. இந்த 2 தான். உயிரை சொன்னீங்க அப்படின்னா அது சகுனம், உணர்வை சொன்னீங்க அப்படின்னா அது நிர்குணம். இதான் இருக்கிறது. இவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லட்சியம் என்னவா இருக்கணும்? முதல்ல சகுனம். முதல்ல நம்ம எதுக்கு போகணும்? நாதத்தை போய் பிராப்தி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நாதத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான்ற அந்த கான்சியஸ்னஸ்ல போய் லேண்ட் ஆகணும். இந்த நாதம் சொல்றதுதான் வாஸ்தவத்துல எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் தான் நாதம், வேற எதுவும் இல்லை. பிராணன் தான் நாதம். அப்போ ஓங்காரத்தோட அகார உகார மகாரத்தோட ஜபம் நம்ம வந்து பிராணாயாமத்தோட சேர்ந்து பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம பிராப்தி பண்ணக்கூடியதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனை தான் பிராப்தி பண்ண போறோம். ஓங்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணனோட பேரு. நல்லா தெரிஞ்சுங்க. ஆளு யாரு அப்படின்னா ஆளு வந்து பாத்தீங்கன்னா பிராணன். பிராணனோட பேர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓங்காரம்ன்ற அந்த சப்தம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளோட சேர்ந்துருச்சோ அப்ப சாட்சாத்காரம் அப்படின்னு பேர். அதுக்கு பேர். இந்த ஓங்காரம் எப்போ அந்த ஆளோட சேரும் அப்படின்னா எந்த க்ஷணத்துல மனசு இல்லாம போகுமோ, பிராணன் மட்டும் இருக்குமோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சகுன ஈஸ்வரனை அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப ஆரம்பத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமத்திலிருந்தே அந்த பிராணனை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணிக்கிட்டே போவோம். இதான் தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜரோட தத்துவம் இதுதான். உணர்வு உயிர் 2ம் கலந்த அம்சம். அப்ப முதல்ல உயிரை அடைகிறது, நாதத்தை பிராப்தி பண்றது, அதுக்கப்புறம் நாதத்தை கடந்து உணர்வு அடைகிறது. இதான் மெத்தட் வச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஓம் இத் ஏகாட்சரம் பிரம்ம 21வது மந்திரத்தை சொல்லுது. ஓம் என்ற இந்த ஏக அக்ஷரம் தான் பிரம்மம். சகுணம் நிர்குணம் 2மே. உணர்வும் அதுதான், உயிரும் அதுதான். பரம்ச அபரம்ச எது ஓங்காரக. பிரஷ்னோபனிஷத்துல தெளிவா சொல்றார். பரபிரம்மமும் ஓங்காரம், அபரபிரம்மம் சொல்லக்கூடிய சகுண பிரம்மமும் ஓங்காரம். அதனால சுருக்கமா ஒரே வேர்டா சொல்லுங்கன்னா ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. இதை என்ன பண்ணணும்? ஓமித் ஏகேன ரேச்சையே. அப்ப ரேச்சகம் பண்ணும் போது என்ன பண்ணணும்? ஓங்காரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் பூரகம் பண்ணும் போதும் ஓங்காரம் சொல்லணும். அதுக்கப்புறம் ரேச்சகம் பூரகம் கும்பகம் பண்ணும் போதும் ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே பண்றது. திவ்ய மந்திரேன பகுஷக குறியாத். திவ்ய மந்திரம் எது? திவ்ய மந்திரம் இந்த ஓங்காரம் தான் இருக்கிறதுலயே பாவனம் பண்ணக்கூடியவைகளில் பவித்திரமான மந்திரம். கீதாச்சாரியர் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா பவித்ரானாமிக ஓங்காரக அப்படின்னு. நான் வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் செய்யக்கூடியவைகளில் நான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரமாக இருக்கின்றேன் அப்படின்னு கீதாச்சாரியர் சொல்றார். அப்போ ஓங்காரம் இருக்கிறதுலயே சுத்தப்படுத்துறதுல பெரிய சுத்தப்படுத்துறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இந்த ஓங்காரத்துக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? சதா காலம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு அந்த ஓங்காரத்தோட பெர்சன் யாரு? பிராணநாதன். யாரு நாதன்? யாரு? உள்ள இருக்கிற பிராணன் தான் நாதன், நம்மளோட ஈஸ்வரன். அவர் தான் அந்தர்யாமி. அப்போ அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தோட சேர்ந்து அபியாசம் பண்ணணும். ஆளும் பேரும் ஒன்னா சேர்க்கணும். அதுதான் பிராணாயாமத்தோட அபியாசம். ஆளையும் பேரையும் தனித்தனியா இருக்கு, இந்த 2த்தையும் ஒன்னா சேர்க்க போறோம். அப்ப அதை வந்து திவ்ய மந்திரேன பகுஷக, திரும்ப 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 இந்த திவ்ய மந்திரத்தினால பகுஷகனா அநேக முறைகள்.
இந்த பிராணாயாமத்தை குறியாது செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, எதுக்காக செய்யணும்? ஆத்மமலச்சுதிம். ஆத்மமலச்சுதிம்னா தேகத்திலையும் மனசுலையும் நிறைய அழுக்கு இருக்கு. இந்த அழுக்குகளை பாத்தீங்கன்னா இந்திரியங்கள்லயும் மனசுலயும் அழுக்கு இருக்கு. இதை எல்லாத்தையும் நாசம் பண்றதுக்கு இந்த பிராணாயாமத்தை செய்யட்டும். முதல் மலம் எங்க இருக்கு அப்படின்னா தேகத்தில் இருக்கிறது முதல் மலம், அது போகும். அதுக்கு அடுத்தது அபியாசம் பண்ண 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 இந்திரியங்கள்ல இருக்கக்கூடிய சஞ்சலம்ன்ற மலம் நீங்கி போகும். அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா டே டு லைஃப்ல நம்ம நிறைய ரெஜிஸ்டர் பண்றோம்ல, நல்லது கெட்டதெல்லாம் நம்மளோட மனசுல போய் சேவ் ஆகிட்டே இருக்கு. அப்ப இந்த பிராணாயாமத்தை பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, டெய்லி 10 பிராணாயாமம் எவன் பண்றானோ அவனுக்கு அன்னன்னைக்கு பாத்தீங்கன்னா மனசுல பதிவாகிற வாசனைகள் ரிமூவ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுது சாஸ்திரம். மனுஸ்மிருதியில என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் எவன் பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை பண்றானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா 10 பிராணாயாமத்தை பண்றவனுக்கு அழுக்கு ஒட்டவே ஒட்டாது மனசுல அப்படின்னு சொல்லுது. அப்போ நித்தியம் பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை 10 பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் எரேசர். அப்ப 3 இடத்துலயும் இந்த பிராணாயாமம் காரியம் பண்ணுது. மனுஸ்மிருதியில இன்னும் அதிகமா சொல்றார், ஏதாவது பாப்பம் பண்ணிட்டோம் அப்படின்னா பாப்பத்துக்கு பாத்தீங்கன்னா பிராயச்சித்தம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் தான் பிராயச்சித்தமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிராணாயாமம் பாத்தீங்கன்னா ஆத்ம மலச்சுத்தியம் அப்படின்னா ஆத்மான்றதுக்கு அர்த்தம் தேகம், இந்திரியம், மனசு, மூணுத்துக்குமே ஆத்மான் தான் பேர். மூணுத்துல இருக்கக்கூடிய மலத்தையும் நாசம் செய்ய விரும்புகின்றவன் பிராணாயாமத்தை அநேக முறைகள் ஓங்காரத்தோடு சேர்ந்து செய்யட்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 22வது மந்திரம் சொல்லுது தியானத்துக்கு. இதுக்கப்புறம் பிராணாயாமத்துக்கு அப்புறம் தான் நம்ம தியானத்துக்கே உட்கார ஆரம்பிக்கிறோம். இந்த தியானம் எப்படி இருக்கணும்? பశ్చాத்யாயேத பூர்வோக்தம் கிரமசோ மந்திர நிர்திஷேத். ரொம்ப முக்கியமான சொல்லியாச்சு. பశ్చాத் அப்படின்னா ஓங்காரத்தை பிராணாயாமம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கையை வாஷ் பண்ணிக்கிட்டு கையை பாத்தீங்கன்னா நல்லா இந்த ஓங்கார முத்திரையை வச்சுக்கிறது. இதான் ஓங்கார முத்திரா. இது கரெக்டா இப்படி லாக் ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஓங்கார முத்திரா. மடி மேல இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா மடியில வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வோக்த கிரமேசோ. பூர்வோக்தம்னா முதல்ல சொல்லியிருக்கோம், உகாரம் என்னது ஓங்கார ரதமாருஹ்ய விஷ்ணு தீர்த்வாத சாரதி. உகாரத்தை பாத்தீங்கன்னா சாரதியா வச்சுக்கிட்டு, விஷ்ணு யாரு? உகாரம். அதை சாரதியா வச்சுக்கிட்டு மகாரத்தை ஆராதனை பண்றதுல தத்பரனா இருந்துகிட்டு இந்த ஓங்காரத்தை சொல்லணும். முதல்ல ஸ்தூலமா சொல்லணும், அதுக்கப்புறம் சூக்ஷ்மமா பாத்தீங்கன்னா மனசுல சொல்லணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் பிராணனை மட்டும் இருக்கக்கூடிய சப்தம் இருக்கு, நாதம். பிராணனோட சப்தம் தான் நாதம். வாக்கு ஸ்தூலம் வாக்குல இருக்கும், அதுக்கப்புறம் மனசு தொண்டையில இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிராணன் பாத்தீங்கன்னா ஹிருதயத்தில் இருக்கும். இந்த வாயில வாக்கு வரும்போது மற்றவங்களுக்கு கேக்குது, வைக்கரி உபாம்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டி தொண்டைக்கு போச்சு அப்படின்னா அது மானசம். மனசுல இருக்கிற சப்தம் தாட்டா இருக்கிறது, அது தொண்டையில இருக்கிறது. அதே மனசோட தாட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கீழே போச்சு அப்படின்னா ஹிருதயத்துக்கு வந்துடும். ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா அந்த சப்தம் ஓங்காரம் எப்படி இருக்கு? நாதமா இருக்கு. அந்த நாதத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சப்தம் இருக்கு. என்ன சப்தம் அப்படின்னா அநாகதம். நான் ஸ்டாப்பா பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல அந்த சப்தம் போயிட்டு இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா நாதம் வரைக்கும் போகணும். அப்ப ஹிருதயத்துல இருக்கிற நாதத்தை அடைஞ்சோம் அப்படின்னா சகுன ஓங்காரத்தை அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த சகுனத்துல ஹிருதயத்தை அடைஞ்சதுக்கு பிறகு மனசு இருக்காதுங்க. மனசு இருக்கவே இருக்காது. மனசு கரைஞ்சு போயிடும் அந்த நாதத்துல. அப்ப மனசு கரையிற வரைக்கும் நாதத்தை கேட்டு 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 அபியாசம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் நாதானுசந்தானம்னு பேர். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாதத்தையும் கடந்து அதையும் பார்க்கக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்குணத்துக்கு போகணும். அதுக்கு பேர் பரா அப்படின்னு பேர். அந்த பராவோட ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாபி பிரதேசத்துக்கு பேரு பரான்னு பேர். அப்ப கிரமம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஸ்தூலம், சொல்லப்பட்ட கிரமப்படி வரிசை கிரமப்படி இந்த ஆத்மாவை தியானம் செய்ய வேண்டும். வாக்குல சொன்னா ஸ்தூலம், ரிக்வேதம், அகாரம், ஜாகிரத அவஸ்தா, விஸ்வன், விராட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்தூலத்துல சொல்லி அதுக்கப்புறம் உபாம்சுக்கு வந்துடணும். ரெண்டுமே ஸ்தூலம் தான். உதடு அசைய சொல்லணும். அதுக்கப்புறம் மெதுவா மனசுக்குள்ளார சொல்லணும். அந்த மனசுல சொல்லும் போது உகாரம், மனசுல சொல்ற ஓங்காரத்துக்கு பேரு உகாரம். அந்த உகாரம் யாரை குறிக்கிறது அப்படின்னா சமஷ்டியில ஹிரண்யகர்பர்,
வியஷ்டியில வந்து தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா தைஜசன், அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சொப்பன பிரபஞ்சம். அதுக்கப்புறம் தைஜசன் இண்டிவிஜுவல்ல தைஜசன், டோட்டல்ல ஹிரண்ய கர்ப்பர், அவர் தான் விஷ்ணுன்னு நம்ம சொல்றோம் ஹிருதயத்துல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனசை தாண்டி மனசோட தாட் எல்லாம் மெதுவா இந்த ஓங்காரம் என்ன பண்ணும், ஜபம் பண்ண 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 மனசுல பண்ண 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 அதிக முறை பண்ண 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 என்ன ஆகும், மெதுவா நம்ம பிரயத்தனத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஜபம் உட்கார்ந்து பண்ணதுக்கு பிறகு அதுவா போக ஆரம்பிச்சு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அஜபா ஜபம் அப்படின்னு பேர். கிரமம் இது. மனசுல பண்ண 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 இப்பயும் நிறைய பேருக்கு தெரியும், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அதுவா நமக்கு பிரயத்தனம் இல்லாம இந்த மனசு தன்னால ஜபத்தை சொல்ல ஆரம்பிக்கும். அது 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா போகும்போது அதுக்கு என்ன பேரு, நம்ம பண்ணாமையே மனசு பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அஜபா. அதுக்கு பேர் தான் அஜபா, ரொம்ப பிரசித்தம். அஜபா ஜபம் 3 விதத்துல சொல்லுவோம். ஒண்ணு காயத்ரி அஜபான்னு சொல்லுவோம், 2வது பிரணவத்துல அஜபான்னு சொல்லுவோம், 3வது வந்து பாத்தீங்கன்னா சோகத்துல அஜபான்னு சொல்லுவோம். 3 அஜபா அஜபா காயத்ரி, அஜபா பிரணவம், அஜபா சோகம், 3 இதுல அஜபா நடக்கும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரணவமா இருக்கிறதுனால பிரணவம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா எப்ப பேசி முடிச்சிங்களோ அப்ப அது சொல்ல ஆரம்பிச்சிருவோம். திரும்ப எங்கேயாவது விவகாரம் பண்ணும்போது விவகாரம் பண்ணும், விவகாரத்தை முடிச்சோன்னே அது சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன, உள்ளுக்குள்ளார சதா போயிட்டே இருக்கும் அது பாட்டு. இது போய் 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 கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த ஜபம் அஜபா ஜபமும் கூட என்ன ஆயிடும், ஒரு தாட்டு தான். அந்த தாட்டும் என்ன ஆயிடும், நின்றும். அப்படி நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, வெறும் நாதம் மட்டும், அந்த ஈஸ்வரன் மட்டும் இருக்கார். சிதம்பரம் நடராஜர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நர்த்தனம் புரிகிறார். அவர் மட்டும் தான் தில்லை அம்பலம். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹிருதயம் தான் தில்லை அம்பலம். இந்த தில்லை அம்பலத்துல பிராண ரூபமா நாதஸ்வரூப்பியா இருக்கிறவன் அந்த நடராஜர் என்ன பண்றார், ஓங்கார ஸ்வரூபி. அவர் பாட்டுக்கு அவர் மட்டும் இருக்கார், வேற எந்த தாட்டும் இல்லை. தனியா இருந்துகிட்டு அவர் நடனம் ஆடுறார். சிவகாம சுந்தரி வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனசு என்ன ஆயிடுச்சு, சிவனை வந்து பாத்தீங்கன்னா காமிச்சு அதோட லயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அம்மா வந்து பாத்தீங்கன்னா சதா அந்த ஈஸ்வரனோட நடனத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா எதையும் பண்றதில்லை அந்த இடத்துல. அப்போ வெறும் பிராணரூபியா அந்த நடராஜர் என்ன பண்றார், பிரணவ சுரூபியா வந்து பாத்தீங்கன்னா நர்த்தனம் பண்றார். அவரோட நர்த்தனத்திலிருந்து உண்டாகிற சப்தம் தான் அநாகத சப்தம். இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல பிரதிஷ்டிதமாயிருக்கு. இந்த நம்ம பார்க்கிற இந்த மொத்த பிரபஞ்சமும் அந்த அநாகத சப்தத்துக்குள்ளார விட்டிருக்கிறது. இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வேதாந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு இந்த பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல சகுனம், அம்மாவோட சேர்ந்ததுனால, சிவகாமி சுந்தரியோட சேர்ந்ததுனால அந்த பிராணன் உண்டாகுது. அதுவும் இல்லை, நான் அதையும் தாண்டி உணர்வாயிருக்கிறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணணும், அந்த துரியம் சொல்லக்கூடிய மாத்திரைக்கு போகணும். அப்ப அந்த துரியம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கலாதீதம்னு அதுக்கு பேரு. அந்த துரியத்தை அடைஞ்சவன் எவனோ அவன் ஜீவன் முக்தனாகிறான் அப்படின்னு கிரமம். அப்ப இதுதான் கிரமம். அப்ப கிரமத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலம், சூக்ஷ்மம், அப்புறம் காரணம். ஸ்தூலம் வாக்குல சொல்ற ஓங்காரம் அகாரம், சூக்ஷ்மம் மனசுல சொல்ற ஓங்காரம் உகாரம், அப்புறம் ஹிருதயத்துல இருக்கக்கூடிய நாதம் காரணம். வாக்குல சொன்னீங்கன்னா வைக்கரி உபாம்சு 2 வந்துருது. மனசுல சொல்றீங்கன்னா பஷ்யந்தி, இது மத்தியமா. அப்புறம் ஹிருதயத்துல வந்து பிராணரூபத்துல அது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பஷ்யந்தின்னு பேரு. இதுக்கப்புறம் துரியம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாபியில இருக்கக்கூடியது பரான்னு பேர். அப்போ வைக்கரி உபாம்சு மத்தியமா பஷ்யந்தி பரா. பரா பஷ்யந்தி மத்தியமா வைக்கரி உபாம்சு வைக்கரி. இதான் கிரமம். எந்த சப்தம் உண்டானாலும் இந்த கிரமத்துல தான் வெளியில வருது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போகணும். திரும்ப இப்படி போகணும், வெளியில வர சப்தத்துபடியே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் போய் நம்ம சொரூபத்தை பிராப்தி பண்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வோக்த கிரமசோ, முன்னாடி சொல்லப்பட்ட கிரமப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத மந்திர நிர்தேசாத், மந்திரத்தை எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதே மாதிரி சொல்றது. அப்போ நீங்க முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்தூலத்துல இருந்து ஆரம்பிக்கணும்.
நல்லா ஸ்தூலத்தை அபியாசம் பண்ணுங்க. இதுவே கொண்டுட்டு போய் மெதுவா உள்ள கொண்டு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு அதுவே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பிரயத்தனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்த ஸ்டெப் அதுவே வந்தா ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் ஸ்தூல எப்படி பண்ணணும் மந்திரம் அடுத்த பாதம் அடுத்த வரி சொல்லுது. இதுதான் இன்னைக்கு பாட்டத்தை நம்ம பார்க்க வேண்டியது. ஸ்தூலாதி ஸ்தூல மாத்திராயாம் நாபிம் ஊர்துவம் அதிக்கிரமக. நாபி தானே இருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க. எப்படி கொடுத்துருக்கு? நாபி இருக்கா? நாபேர் ஊர்துவம் இருக்கா? நாபேர் ஊர்துவம் அதிக்கிரமக இருக்கா? உபக்கிரமக. உபக்கிரம. சரி, உபக்கிரம. நாபேர் ஊர்துவம் உபக்கிரமக கரெக்ட். ஸ்தூலாதி ஸ்தூல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல கிரமம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலத்தை சொல்ல வேண்டும். ஸ்தூலம்னா ஸ்தூல ஓங்காரம். அதுக்கு என்ன பேரு? ஸ்தூலத்துல ஓங்காரம் சொன்னீங்கன்னாவே வாயை திறந்து சொன்னாலோ இல்ல உதட அசைய சொன்னாலோ அதுக்கு பேரு ஸ்தூல ஓங்காரம். அதுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கோம், விராட்டு பிரணவம். ஸ்தூலம் இது விராட்டு பிரணவம்னு பேரு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சொல்லி 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 வாக்கு ஓய்வடையும். வாக்கு வந்து ரொம்ப நேரம் பேச முடியாது இல்லை. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் சொன்னீங்கன்னா மெதுவா டயர்டாயி இந்த வாக்கு என்ன பண்ணும்? சூக்ஷ்மத்துக்கு போயிடும். அப்போ வாய் மெதுவா வார்த்தை சொல்லி 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 அப்புறம் உதட்டுக்கு வந்து உதட்டுல இருந்து மனசுக்கு போயிடும். மனசுக்கு போகும்போது அதிஸ்தூலம்னு பேர். அதுக்கு பேர் ஸ்தூல அதிஸ்தூல. அதிஸ்தூலன்னு எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலம் அனதிக்கிரமிய இது அதிஸ்தூலன்னு அர்த்தம். ஸ்தூலத்தை கடந்தது எதுவோ அதுக்கு பேரு அதிஸ்தூலம் அப்படின்னு அர்த்தம். அத்தியாசிரமி நம்ம சொல்றோம். அத்தியாசிரமின்னா என்ன அர்த்தம்? ஆசிரமங்களை கடந்தவனுக்கு பேரு அத்தியாசிரமி. 4 ஆசிரமத்தையும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 4 ஆசிரமம்னு பேரு. இந்த 4த்தையும் எவன் கடந்து போயிட்டானோ அவனுக்கு பேரு அத்தியாசிரமின்னு பேரு, அதி ஆசிரமின்னு பேரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிமதுரம் அப்படி நம்ம சொல்றோம்ல. அதிமதுரம்னு ஒரு இதுல இருக்குல்ல, நாக்கு கீழே வச்சுக்கிறது. நான் வச்சிருக்கேன் நிறைய. இருமல் வந்துச்சுனாவே தொண்டை இது வந்துச்சுன்னா எடுத்து வச்சுப்பேன். அதிமதுரம் அப்படின்னு பேரு. அதிமதுரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரத்தை கடந்ததான், இனிப்பெல்லாம் கடந்த இனிப்பு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அதிஸ்தூலம்னா என்ன அர்த்தம்? ஸ்தூலத்தை கடந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப ஸ்தூலத்தை கடந்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்மம்னு அர்த்தம். அப்ப முதல்ல ஸ்தூலமா ஜபத்தை பண்ணணும். உபாம்சு வைக்கரி. வைக்கரினா சப்தம் மற்றவங்களுக்கு கேட்கிற மாதிரி சொன்னா வைக்கரி. அதுக்கப்புறம் வாய் தொண்டை உதடு மட்டும் அசைகிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொன்னா அதுக்கு பேரு உபாம்சு. 2 தான் ஸ்தூலம். ஸ்தூலத்துல 2 வந்துருது, வைக்கரி உபாம்சு. இதுக்கப்புறம் அதிஸ்தூலம்னா இதை கடந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்மம். சூக்ஷ்மம்னா வெறும் மனசுல பண்ணக்கூடிய ஓங்கார ஜபம். அந்த ஓங்கார ஜபம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் அதுக்கு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப பிரணவம் அப்படின்னு பேர். அதுதான் உகாரம்னு பேரு. ஸ்தூலத்துல சொன்னா அகாரம் விராட்டு பிரணவம், சூக்ஷ்மத்துல சொன்னீங்கன்னா உகாரம், அது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப பிரணவம். அதுக்கப்புறம் ஸ்தூல அதிஸ்தூலாதி அதிஸ்தூல மாத்திராயாம் போட்டாச்சு. ஸ்தூலத்துல சொல்லணும். அதுக்கப்புறம் அதிஸ்தூலம் சொல்லக்கூடிய மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார ஜபத்தை நல்லா மாத்திராயாம், அகார மாத்திர ஸ்தூலம், உகார மாத்திரா வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம். இத வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நாபிம் ஊர்துவம் அதிக்கிரமக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபோதாட்டை யாராவது டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா அவர் பிராணாயாமம் சொல்லி கொடுப்பார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனை எடுக்கிறது அப்படின்னு. எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் எப்படி இந்த ஓங்காரத்தை சொல்லணும் அப்படின்னா அதுக்காக தான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கும் போதே நான் என்ன பண்றேன், எக்ஸேல மட்டும் பண்ற மாதிரியான அபியாசத்தை சொல்றேன். இந்த எக்ஸேல் பண்ணும்போது என்ன இருக்குன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. மூச்சை உள்ள இழுத்துப்பீங்க. மூச்சு எங்க போய் லாஸ்டா எங்க முட்டிக்கிட்டு நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாபியில போய் கீழே போய் நிற்கும். அந்த நாபியில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார ஜபம் ஸ்டார்ட் ஆகும். நாபேர் ஊர்துவம், நாபிக்கு மேலாக அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து எடுக்கணும்.
ஓம் ஓம் ஓம். இந்த வயிறை எக்கி கொடுக்கணும். வயிறை வந்து உள்ள எக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், அங்க இருந்து பிராணன் வந்து மேல அந்த பிராணன் முடியிற வரைக்கும் அந்த ஓங்காரத்தை உச்சரிக்கணும். ஊர்துவம் வந்து பாத்தீங்கன்னா பண்றது. அப்ப இது பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவ கதி பிராணன் அப்படின்னு பேரு. இது எதுக்காக இதை பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் இந்த அபியாசத்தை பண்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோ கதி சம்பவிக்காது. சிம்பிள். யாருக்கெல்லாம் வந்து புழு பூச்சியா பிறக்க வேணாம் சாமி அடுத்தது அப்படின்னு நினைச்சீங்களா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் டெய்லி பண்ற மாதிரி என்ன பண்ண, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு ஓம், அந்த சங்கு ஊதும் போது முடியும் போது ஓம், எல்லா காத்தும் வெளியில வரும். சங்கு ஊதும் போது பாருங்க, அந்த லாஸ்ட் இழுத்து என்ன பண்ணுவாங்க, ஓம், அப்ப மொத்த காத்தும் வெளியில போயிடும். அப்ப இந்த அபியாசத்தை பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கீழே வந்து பாத்தீங்கன்னா நாபியில வந்து கார்பன் டை ஆக்சைடு தங்காது. கார்பன் டை ஆக்சைடு கீழே நாபியில அபான வாயுன்னு பேரு, அது தங்க கூடாது. அது தங்கல அப்படின்னா உங்க மனசு எப்பவுமே பியூரிட்டியா இருக்கும், ஸ்பஷ்டமா இருக்கும். எந்த மனமும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபான வாயுவோட செல்கள்ல வந்து சேர்றது. அப்போ ஊர்துவ பிராணன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் ஊர்துவமானா மட்டும்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா மரண காலத்துல பிராணம் ஆவேசிய சம்யக்கு, புருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய சம்யக்குன்னு 8வது சாப்டர்ல பகவத்கீதையில சொல்றார். இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா குவிச்சு மேல கொண்டு வந்து இந்த புருவ மத்தியில வச்சு என்ன பண்ணணும், பிராணனை ஓம்னு சொல்லி கடைசி மூச்சை விடணும். அப்ப கடைசி மூச்சை விடணும் அப்படின்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்போதுல இருந்து என்ன பண்ணணும், பிராணனை எல்லாத்தையும் மேல் நோக்கி அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் 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 இந்த பிரக்ரியா. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளார அந்த நாபிக்கு கீழே வந்து அபான வாயு கொஞ்சம் கூட தங்காது. அபான வாயு தான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா கீழ் நோக்கி நம்மளுடைய மனசை இழுக்கிறது, வெயிட், ஹெவினஸ் அது. அப்போ இந்த அபியாசம் பண்ண 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 பிளட் செல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். ஆக்சிஜன் பிளட் செல்ஸ்ல இருந்துச்சுனாவே நல்லா பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லா ஆக்சிஜன் போகும். ஹார்ட் பேஷண்ட் ஆகவே மாட்டோம் நம்ம இந்த இதை அபியாசம் பண்றதுனால. எந்த அடைப்பு நாடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அடைப்பும் உண்டாக பிளாக்கே உண்டாகாது, உங்களுக்கு நல்லபடியா ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாபேர் ஊர்துவம் அதிக்கிரமக. முதல்ல வந்து நாபிக்கு ஊர்துவம் எது, நாபிக்கு மேல என்ன ஸ்தானம் சாமி இருக்கு அப்படின்னா, நாபி ஸ்தானத்துக்கு பேரு என்ன பேரு இருக்கும், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், 3 ஸ்தானம் இருக்கு. மூலாதாரம்ன்றது வந்து பின்பக்கம் நம்ம வச்சு பார்த்தோம்னா ஒரு வால் மாதிரி அந்த ஸ்பைனல் கார்ட்ல லாஸ்ட்ல இருக்குல்ல, அந்த வால் மாதிரி இருக்கிற பிரதேசத்துல இருக்கிறது தான் ஒரு கட்டை விரல் உள்ள, நம்மளுடைய மலத்துவாரத்துக்கும் ஒரு கட்டை விரல் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அளவு இருக்கிறது மூலாதார சக்கரம் இருக்கு. இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்படி வெளியில வந்திருக்கும், அதே மாதிரி உள்ள இந்த பக்கம் வரும். இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரம் இருக்கு. அந்த வால்க்கு ஒரு கட்டை விரல் உள்ள போகும். நம்மளோட ஸ்பைனல் கார்டு முடிகிற இடம் இருக்கு, லாஸ்ட் இது இருக்குல்ல பெண்டு, அந்த பெண்டுக்கு உள்ளார ஒரு கட்டை விரல் 2.5 இன்ச்சுக்கு உள்ளார மூலாதாரம். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூத்திர துவாரம் இருக்கிற இடத்துல வந்து சுவாதிஷ்டானம், மூத்திர துவாரத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கும். இவ்வளவுதான் அளவு சொல்லுவோம். அதுக்கு ஒரு இதுக்கு அளவு மேல, இது மூலாதாரம், இந்த மூலாதாரத்துக்கு மேல இது இந்த அளவு 6 இன்ச்சு சொல்லுவோம். இவ்வளவுதான் இருக்கு. இங்க சுவாதிஷ்டானம். இந்த இடத்துல இருந்தா வந்து நம்மளுடைய மூத்திர துவாரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மேல இருந்து கீழே இப்படி போகும். கீழே
இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாபி பிரதேசம் வந்துருது. நாபி பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சுவாதிஷ்டானத்துல இருந்தா நாபேர் ஊர்துவம். நாபிக்கு மேல இருக்கிற சக்கரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதய சக்கரம் அப்படின்னு பேரு. அப்ப முதல்ல நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணும் அப்படின்னா நாபேர் ஊர்துவம் அதிக்கிரமஹா. அதிக்கிரமகனா நாபிக்கு ஊர்துவத்துல கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு இருக்கு. அதிக்கிரமணம் பண்ணிட்டு போகணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் போது இப்ப கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஓம் அப்படி சொல்லும் போது இந்த உங்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயஸ்தானத்துல மனசை வைக்கணும். நாபிக்கு ஊர்துவம்னா நாபிக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தியானம் பண்ணணும். அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தாமரையை வந்து கல்பனா பண்ணுங்க. அந்த ஹிருதய தாமரையில வந்து பாத்தீங்கன்னா உங்க இஷ்ட தேவதையை தூக்கி அங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிக்கணும். நிறைய படங்கள்லாம் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், கமலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க இஷ்ட தேவதையை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்பெல்லாம் ஏஐ வந்துருச்சா, இப்ப நீங்க போட்டீங்க அப்படின்னா உடனே பண்ணி கொடுத்துருவான். ஒரு தாமரையில உங்க தேவதையை உட்கார வச்ச மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டையோ இல்லை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு டிடிபி டிசைனர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவன் என்ன பண்ணுவான், தாமரையில வச்சு கொடுத்துருவான். தாமரை இதழ்ல கணபதியோ இல்லை தாமரை இதழ்ல வந்து கிருஷ்ணரோ இல்லை தாமரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பாலோ இல்லை எந்த முருகரோ எந்த தேவதையை வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம போட்டோவை பார்த்து 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 முதல்ல அபியாசம் பண்ணணும். நான் ஏற்கனவே திராட்டுக்கு தாரணை சொல்லியிருக்கேன். அந்த தாரணை நல்லபடியா சித்திச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே அந்த தேவதையை வந்து ஹிருதயத்துக்குள்ளார சிந்தனை பண்றது. ஹிருதயத்துல ஒரு தாமரை இருக்கிற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு அந்த தாமரைக்கு மேல அந்த தேவதையை வந்து பாத்தீங்கன்னா வச்சு ஓம் ஓம் ஓம். இது ரேச்சக பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் ஃபுல் பிராணன் வெளியில போற வரைக்கும் லென்த் பண்ணுங்க. அபியாசமே என்ன இருக்கணும், ஒரு சின்ன காத்து கூட மிச்சம் இருக்கக்கூடாது. ஆஃப் சுவாசம் பண்ணாதீங்க. அப்ப பிராணாயாமத்தோட பலன் கிடைக்காம போயிடும். ஃபுல் காத்தையும் எக்ஸேல் பண்றது. அந்த எக்ஸேல் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை ஓன்னு சொல்லி அந்த ஓங்காரத்தை சொல்லி விடுறது. கடைசியில முடியும் போது ஓம் முடிக்கிறது. ஒரு சங்கு ஊதி முறை ஓம்னு சொல்லி முடிக்கிறது. ஆயிடுச்சா? இதை சொல்லி 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 ஊர்துவம், நாபேர் ஊர்துவம், நாபிக்கு ஊர்துவமா இருக்கிறது மேல இருக்கிறது ஹிருதயம். அதுக்கப்புறம் ஹிருதயத்துல பண்ணி 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 அதையும் விட்டுட்டு அதிக்கிரமஹா அந்த ஹிருதயத்தையும் அதிக்கிரமணம் செய்து ஹிருதயத்துக்கு அப்புறம் என்ன சுவாமி இருக்கு சக்கரம் அப்படின்னா விசுத்தின்னு பேர். தொண்டைக்குழி, தொண்டைக்குழியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விசுத்தி சக்கரம். அதுக்கப்புறம் ஹிருதய இதுல புருவர் மத்தியில இருக்கிறது இது நம்ம என்னது ஆக்ஞா சக்கரம். இங்க இருக்கிறது ஆக்ஞா சக்கரம். அப்ப விசுத்தி, அதுக்கப்புறம் ஆக்ஞா. அப்ப நாபியில இருந்து நம்ம என்ன பண்ணணும், மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயஸ்தானத்தை கொஞ்சம் தியானம் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுவா தன்னால மேல போயிடும். அதுக்கப்புறம் வந்து விசுத்தி சக்கரம் எதை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகம் வர ஆரம்பிச்சிடும். பக்கா விவேகம் வந்துடும். இது அனித்தியம், இது நித்தியம், இது ஆத்மா, இது அனாத்மான்னு நல்லா ஸ்பஷ்டமா வர ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிராணன் வந்து பாத்தீங்கன்னா விசுத்தியை அடைஞ்சிருச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் அதையும் தாண்டி இந்த ஆக்யா சக்கரத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதுதான் இந்த சகுன ஈஸ்வரனோட ஐக்கியஸ்தானம்னு பேர். ஜீவ பிரம்ம ஐக்கியம் இந்த இடத்துல நடக்குது. ஜீவ பிரம்மன் என்ன அர்த்தம், சகுன பிரம்மத்தோட. ஜீவன் சகுன பிரம்மத்தோட இணையறான். அம்மா வந்து பாத்தீங்கன்னா குண்டலினி சக்தியா இருந்தவள். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வாக் சக்தி, பராதேவதா, அவதான் வாக் சக்தி. அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வாக் சக்தியா இருக்கா. அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனோட முக்கியமான கேந்திரித்தம் இது. இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரரா அம்பாள் சுவாமியும் ஒன்னா இணையறாங்க. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்தானத்தையும் நம்ம அதிக்கிரமணம் பண்ணிட்டு ஒவ்வொன்னையா தாண்டி 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 தியானம் பண்ணிக்கிட்டே மேல போக வேண்டியது. அப்போ ஓங்காரத்தை சொல்லும் போது முதல்ல ஹிருதயம், 2வது கண்டக்குழி, 3வது வந்து பாத்தீங்கன்னா
ஆக்ஞா சக்கரம், விசுத்தி ஆக்ஞா, இது ஆக்ஞா சக்கரம் 3 ஆச்சு. இந்த இடத்தோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகுன ஈஸ்வரனோட ஸ்தானம் பூர்த்தி ஆயிடும் உங்களுக்கு. ஆயிடுச்சா? இதுதான் இந்த இடத்துல நாபேர் ஊர்துவம் அதிக்கிரமகான்னு சொல்லி முடிச்சாச்சு. சொன்னதுக்கு பிறகு திருஷ்டியை பத்தி பேச ஆரம்பிக்குது. எப்படி திருஷ்டி எப்படி இருக்கணும்? திருஷ்டினா பார்வை. இந்த தியானம் பண்ணும்போது பார்வை எப்படிலாம் சுவாமி இருக்கணும்? ஓங்காரத்தை சொல்லும் போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, திரிய கூர்துவமதோ திருஷ்டிம், திரிய கூர்துவமதோ திருஷ்டிம் வினிர் வினிர் வினிர்தாரிய வினிர்தாரிய கரெக்டா? விகாய 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 ச மகாமதிஹி. அந்த விகாயன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்ட பேதம் எழுதிங்க. வினிர்தாரியன்னு வார்த்தை எழுதிங்க. வினிர்தாரிய, விதாரியவை நீக்கிட்டு வினிர்தாரிய, வினிர்தாரிய. ரெண்டு பாட்டம் ரெண்டுமே இருக்கு. வினிர்தாரியன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா விகாயனும் போட்டுக்கலாம். விகாய ச மகாமதிஹி வினிர்தாரிய ச மகாமதிஹி ஸ்திரஸ்தாயே விநிஷ்கம்பம், ஸ்திரஸ்தாயே விநிஷ்கம்பம். கம்பமும் இருக்கு, கம்பகமும் இருக்கு. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? விசர்க்கம் போட்டிருக்கா? கம்பக, கம்பக போட்டு கம்பகன்னு போடலாம், கம்பம்னு இருக்கு. ஸ்திரஸ்தாயே விநிஷ்கம்பஹ ததா யோகம் சமப்யசேத், சதா யோகம் சமப்யசேத். ஆயிடுச்சு. திரியக் ஊர்துவம் அதோ திருஷ்டி. 3 விதமான திருஷ்டிய பண்ண சொல்லியிருக்கு. திரியக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட்ல அர்த்தம், வெர்டிக்கலான்னு அர்த்தம். அனிமல்ஸ் எல்லாம் வந்து வெர்டிக்கல்ல போகுது இல்ல, வெர்டிக்கலா இல்ல இது ஹாரிசன்டலா? வெர்டிக்கல். வெர்டிக்கலா போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து திரியக்குன்னு பேர். அப்ப என்ன பண்ணணும்? பார்வையை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கணும். மேலையும் பார்க்க கூடாது, கீழையும் பார்க்க கூடாது, சமமா வச்சுக்கிறது. அப்ப ஓங்காரத்தை சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் எங்க இதை சொல்லுவோம், உங்களோட இஷ்ட தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறது. இப்ப நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் பண்றேன். என்னோட கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருப்பார். நான் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்ணும் போதும் அதே மாதிரி கொஞ்சம் ஆரம்பத்துல மெடிடேஷன் பண்ணும் போதும் கிருஷ்ணரை வந்து பாத்தீங்கன்னா நேரா எனக்கு நேரா வச்சுக்கிறது. இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்கிற மாதிரி. இதுக்கு பேர் திரியக்கு திருஷ்டின்னு பேரு. திரியக்குனா ஈக்குவலா சமமா வச்சுக்கிறது. வேற எதையுமே பார்க்காம அதை மட்டுமே பார்த்துக்கிட்டே ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிறது. பிராணாயாமத்தையும் அப்படியே பண்ணலாம். அதே மாதிரி ஜபத்தை ஆரம்பத்தில் இருக்கிற ஜபங்களையும் அதே மாதிரி பண்ணலாம். பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து விகாய அந்த முதல் திருஷ்டி சமமா திரியக்கா பார்த்து அதுக்கப்புறம் அந்த திருஷ்டியை விட்டுட்டு கண்ணை மூடிக்கிறது. கண்ணு மூடி ஹிருதயத்துக்கு போயிடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட். ரெண்டாவது அதுக்கப்புறம் திரியக்கு அப்புறம் ஊர்துவ. ஊர்துவ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒடியா பாபான்னு ஒருத்தர் இருந்தார். ஒடியா பாபான்னு போஸ்ட் ஏதாவது யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேலே போயிடுறது, கருவிழி மேலே போயிடும். அந்த அந்த கண்களை வந்து பாத்தீங்கன்னா கருவிலியை வந்து மேல் நோக்கி பார்க்கறது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா பூத்த மாதிரி தெரியும். வெள்ளை மட்டும் வெளியில தெரியும். நம்மளுடைய கருவிலி வந்து பாத்தீங்கன்னா மேலே போயிடும். அபியாசத்துல அந்த மேல் நோக்கின திருஷ்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி பார்க்க இது ஃபுல்லா வெள்ளையாயிடும், கருவிலி மட்டும் மேலே போயிடும். இதுக்கு வந்து ஊர்துவ திருஷ்டின்னு பேரு. இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது. யாராவது குருநாதர்கள் இல்லாம அதிகம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அதனால இந்த சமமா இருக்கிற திருஷ்டியை மட்டுமே அபியாசம் பண்ணுங்க. ஊர்துவ திருஷ்டி பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷிணி அக்ஷ புருஷன் அப்படின்னு ஒரு வித்தியா இருக்கு உபனிஷதங்கள்ல. வலது கண்ணுல ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பாவிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா திருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி பார்ப்பாங்க. அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாவது அதையும் ஊர்துவ இதையும் மேல் நோக்கி அந்த திருஷ்டியை பண்ணி அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதையும் விட்டுட்டு என்ன பண்ணும், ஹிருதயத்துக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அதோ திருஷ்டிம் அப்படின்னு பேர். அதோ திருஷ்டிம்னா பார்வையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி பாக்குறது. அப்போ புத்தாவோட போஸ்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். புத்தாவோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கண்ணு திறந்திருக்கும்.
இப்போ அந்த திருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கீழ் வீட்டு மாமி வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்த புதுசுல அதான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணை திறந்தே வச்சிருப்பாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல கண்ணை திறந்தே தான் ஜெபம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. ஆக்சுவலா கண்ணை திறந்து இல்ல, பாதி கண்கள் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கும், கீழே மட்டும் இருக்கும். புத்தாவோட சிலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் 100% அதோ திருஷ்டின்னு பேர். அது பேர். ஒடியா பாபாவோடது வந்து பாத்தீங்கன்னா ஊர்துவ திருஷ்டி இருக்கும். அதே நேரத்துல இவரோடது வந்து பாத்தீங்கன்னா அதோ திருஷ்டி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலான திருஷ்டி வந்து நம்ம சொல்றது வந்து ஈக்குவலான திருஷ்டி, திரியக் திருஷ்டி. இந்த 3 திருஷ்டியையும் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஒரு விஷயம் ஸ்திரமாகிற வரைக்கும், நீங்க தாரணை பண்ற விஷயம் ஸ்திரமாகிற வரைக்கும் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ள அதை விகாயனா அந்த பார்வையை வந்து மேலே பண்ணாலும் சரி, கீழே பண்ணாலும் சரி, இல்லை ஈக்குவலா பண்ணாலும் சரி, 3த்துல இருந்தும் பிரிச்சு இந்த கவனத்தை என்ன பண்ணணும், ஹிருதயத்துக்கு கொண்டு வந்துடணும். ஹிருதயத்துக்கு கொண்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாமதி யார் பண்ணட்டும், அது மாதிரி பெரிய புத்திசாலி அது மாதிரி பண்ணட்டும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டி இதெல்லாம் எங்கே பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் என்னோட சிஷ்யர் ஒருத்தர் என்ன பண்ணுவார், அப்படியே ஜபம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பண்ணுறது. கை வந்து பார்த்தீங்கன்னா ஜபமாலை உருட்டிகிட்டு இருக்கும். ஊரில் போகிறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து மனசு எங்கேயாவது ஸ்திரமாகுமா யோசிச்சு பாருங்க. அப்போ மனசு ஸ்திரமே ஆகாது. நிறைய பேர் ஊரில் எல்லாம் அதுதான் மற்றவெல்லாம் பார்க்கணுன்றதுக்காகவே பண்ணுறது. அது மாதிரிலாம் ஜபம் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி ஆக முடியாது. அதோட பலன் என்னவோ அதுதான் கிடைக்கும். ஏதாவது நீங்கள் கேட்டது கிடைக்கும், உள்ளே போக முடியாது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 திருஷ்டியை என்ன பண்ணணும், விலக்கி ஹிருதயத்தில் கொண்டு வந்து வைக்கணும். ஸ்திரஸ்தாயி வினிஷ்கம்பம். சரி, எந்த இடத்துல வைக்கணும், ஸ்திரமா ஹிருதயத்துல. முதல்ல ஹிருதயம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா விசுத்தி, 3வது ஆக்ஞா. 3 சக்கரம் வந்து நம்ம பண்ண போறோம். இந்த ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரஸ்தாயி, நன்றாக ஸ்திரமாக திடமாக, ஸ்தாயி அப்படின்னா நிலை பெற செய்ய வேண்டும். வினிஷ்கம்பம் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு அசைவும் இல்லாததா இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் அந்த சகுன ஈஸ்வரனோட ரூபத்துல நல்லா பதிச்சு வைக்கணும். அவ்வளவுதான். சரி சுவாமி, எனக்கு சகுன ஈஸ்வரன் இல்லை சுவாமி, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லை. அந்த ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை திருஷ்டி பண்றது. மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பிராணனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நீங்க பார்க்க என்ன ஆகும், அந்த பிராணனோடது சூக்ஷ்மமாகி போய் அந்த பிராணன் அசையாத நிலையை அடையிற வரைக்கும் என்ன பண்ணணும், பிராண ஸ்பந்தனம் இல்லாம அசை இல்லாம நிற்கும். அதுதான் ரொம்ப உத்தமமான நிலை. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காற்று இல்லாத இடத்துல எப்படி தீபம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பிரகாசமா எரியுமோ, அது மாதிரி இந்த மெதுவா பார்க்க என்ன ஆகும், இந்த பிராணன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டே வரும். அசைவில்லாம அப்படியே வெறும் சொச்சமா நிற்கும், அசைவில்லாம. அப்படி இருக்கும்போது நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்னா அசைவில்லாம இருக்கும். பார்க்கிற நானும் அசைவில்லாம இருப்பேன், அந்த பிராணனும் அசைவில்லாமல் இருக்கும். அப்ப நிஷ்கம்பக வினிஷ்கம்பக அப்படின்னா வி போட்டிருக்கு. நிஷ்கம்பம்ன்றதுக்கு அர்த்தம் அசைவில்லாதது. வினிஷ்கம்பம்னு போயிட்டீங்கன்னா விசேஷமா அசைவில்லாததா பண்ணணுமா. ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணனை அங்கேயே நிப்பாட்டி ஹிருதயத்துல நிப்பாட்டி அசைவில்லாம சித்தத்தை வந்து அந்த சகுன ஈஸ்வரன்கிட்ட கொடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன போகணும், இங்க இருந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் பழகிட்டு அதுக்கப்புறம் விசுத்தின்ற சக்கரத்துல தொண்டக்குழியில வந்து பாத்தீங்கன்னா பிராணனை நிப்பாட்டி அப்படியே மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் இடத்துல நிப்பாட்டி பழகணும். ஈஸ்வரனை இங்க மாத்திக்கணும். அதுக்கப்புறம் அதையும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க ஆக்ஞா சக்கரத்துல கொண்டு வந்து பிராணனை நிப்பாட்டணும். அப்போ பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்துல நிப்பாட்டி ஈஸ்வரனை தியானிக்கணும், விசுத்தியில நிப்பாட்டி ஈஸ்வரனை தியானிக்கணும், அதே மாதிரி ஆக்ஞால நிப்பாட்டி தியானிக்கணும். இந்த 3 இடத்துலயும் பிராணனை என்ன பண்ணணும், அசைவில்லாமல் விசேஷ ரூபத்தில் அசைவில்லாமல் செய்ய வேண்டும். பிராணன் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது வினிஷ்கம்பியம். ததா யோகம் சமபியசேத். ததா யோகம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சமாதின்னு அர்த்தம். சதா யோகம்
அப்படின்னு இருக்கு, ததா யோகம் இருக்கு, ரெண்டு இருக்கு. ததான்னு போட்டீங்கன்னா அப்பொழுது சமாதி அபியாசத்தை செய்ய வேண்டும் வந்துடும். அப்பொழுது சமாதி அபியாசத்தை செய்ய வேண்டும். அப்ப 3 இடத்துல நிப்பாட்டிட்டு, அப்போ இங்க நிறுத்தி சமாதி அபியாசம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இங்க நிறுத்தி சமாதி அபியாசம் பண்ணலாம், அப்புறம் இங்க நிறுத்தி சமாதி அபியாசம் பண்ணலாம். 3 இடம். சதான்னு எடுத்துட்டீங்கன்னா, ததாக்கு பதிலாக சதான்னு போட்டீங்கன்னா பாடபேதம் இருக்கு. சதான்னு போட்டீங்கன்னா எல்லா காலத்திலையும் அவன் என்ன பண்ணணும், இதே யோகத்தை அபியாசம் செய்யட்டும் சதா காலமும். இப்ப நிதித்தியாசனத்துல இருக்கும். அப்ப நிதித்தியாசனத்துல வேதாவது ஜாப் இருக்கா சாமி? அதெல்லாம் இல்லை. நம்ம காலையில பேசிட்டு இருக்கோம்ல, நிதித்தியாசனத்துக்கு போறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம் எதையுமே பண்ணக்கூடாது, சர்வ கர்ம சந்நியாசம். அப்ப சர்வ கர்மங்களை விட்டுட்டு 24 மணி நேரமும் என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சோண்டு தூக்கம், அல்ப தூக்கம் இருக்கும், அல்ப ஆகாரம், அல்ப தூக்கம். அதுக்கப்புறம் நித்ரா தோஷம் எதுவுமே இருக்காது. வெறும் மணி சதா காலமும் உட்கார்ந்து 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 அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அபியாசம் பண்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முன்னாடி பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். வேற வேலையே இருக்காது. சாப்பிட்றத தவிர்த்து வேற எந்த வேலையும் வெளியில வச்சுக்கவே கூடாது. வெறும் மணி உட்கார்ந்து 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 ஓங்காரத்தை உருட்டிக்கிட்டே இருக்கிறது, ஓங்காரத்தையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் வந்து சதா யோகம் அபியசே. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த யோகம் பிராணனோட சேர்ந்து சேர்ந்து இந்த ஓங்காரத்தை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் யோகம்னு பேர். பிராணனோட இந்த ஓங்காரத்தை சேர்க்கறது தான் யோகம், யுஜிர் யோகே. என்னன்னு கேட்டீங்கன்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல இந்த இடத்துல நாபிக்கு இந்த இது ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து கான்சியஸ்னஸை வந்து பாத்தீங்கன்னா சேர்றது. முதல்ல ஹிருதயத்திலையும் தொண்டக்குழியிலையும் ஆக்ஞாலையும் இந்த ஓங்காரத்தை பிராணனோடு சேர்த்து சேர்த்து அபியாசம் பண்றது. இந்த ஆக்ஞா சக்கரம் வந்துருச்சுனாவே ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிரும். இணைஞ்சதுக்கு பிறகு சகுனம் கிடைச்சிரும். சகுனத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்ற அர்த்தம் வந்து சமாதி வந்து சமாதம், யோக சமாதம்னு அர்த்தம் குறிக்கும். நிர்விகல்ப சமாதிய அபியாசம் செய்யட்டும். அப்ப இதுவரைக்கும் சவிகல்ப சமாதின்னு பேர் ஆக்ஞா சக்கரம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல நிர்விகல்ப சமாதி. இந்த ரெண்டத்தையும் அபியாசம் சதா காலமும் யோகியானவன் செய்யட்டும் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 23க்கு அப்புறம் 24. 24ல வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்தோட தாளம் மாத்திரா எத்தனை மாத்திரைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது. 24வது மந்திரம் தாளா மாத்ரா ததா யோகோ. தாளா மாத்ரா ததா யோகோ இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? வினிஷ்கம்போ இருக்கா? சரி. தாளா மாத்ரா வினிஷ்கம்போ தாரணாயோஜனம் ததா தாரணாயோஜனம் ததா द्वादशमात्रो योगस्तु द्वादशमात्रो योगस्तु कालतो नियमस्मृतः कालतो नियमस्मृतः ताला मात्रा विनिष्कम्पो धारणायोजनं तथा द्वादशमात्रो योगस्तु कालतो नियमस्मृतः. இந்த பிராணாயாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தோட சேர்ந்து ஓங்காரத்தை பண்றது. இந்த 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 சாதனைக்கு பேர் தான் யோகம். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாதானுசந்தானம். இந்த பிராணனோட சேர்த்துட்டீங்க ஓங்காரத்தை சொன்னீங்கன்னாவே நாதானுசந்தானம் தான் பண்றீங்கன்னு அர்த்தம். யாராவது கேட்பாங்க என்ன அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? நாதானுசந்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிராணனை விட்டீங்கன்னா நாதம் இல்லை, நாதம் தான் பிராணன். அந்த நாதத்தோடு ஓங்காரத்தை ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி டெய்லி அபியாசம் பண்றது இதுதான் நாதானுசந்தானம். அப்ப இதுக்கு வந்து மாத்திரை அளவு இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாளம், தாளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கட்டு தாளம், தாளத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாளன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கையை சொடுக்கிறோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தாளன்னு பேர். 1 2 3 4 இதுக்கு பேர் தாளம்னு பேர். அப்போ இந்த தாளத்துல வந்து பாத்தீங்கன்னா தாளா மாத்ரா வினிஷ்கம்போ, அந்த தாள மாத்திரையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்பவுமே நிறைய பேர் வந்து ஜபமாலை இல்லாம ஜபிக்கிறது சாஸ்திரத்துல பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். மகாபெரியவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜபமாலையை வச்சு உருட்டிட்டு இருப்பார். அவ்வளவு வயசுல எதுக்குங்க ஜபமாலையை? நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஜபமாலாம் தேவையில்லை, கண்ணை முடிச்சு சாதாரணமாக பண்ண தூக்கத்துக்கு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். சமாதி அபியாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எண்ணிக்கையை வச்சுக்கணும்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா தாளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் யோகா அபியாசத்துக்கு. தாளா மாத்திரா வினிஷ்கம்போ. தாளா மாத்திரான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தாளம் போடுறதுல அளவு. அது அளவு தான் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் பண்றீங்க அப்படின்னா அளவு இல்லாம பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நியமம் அதை வச்சுக்கோங்க. ஒருகிட்ட எல்லாத்துட்டையும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பூஜை ரூம்ல எல்லாம் ஒரு டைமர் இருக்கணும். ஆன் பண்ண 1 2 3 ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டைமர் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சாதனையை பண்ணணும். ஒன்னு டைமர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டைமர் இல்லையே சுவாமி என்ன பண்றது, முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சிட்டிக்கை அளவு வச்சிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 இது மாதிரி சிட்டிக்கை அளவு. இதை வந்து பாத்தீங்கன்னா தாளா மாத்திரான்னு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா வினிஷ்கம்போ. வினிஷ்கம்போனா அது அசைவில்லாமல் ஆக வேண்டும். அதுக்கடுத்து தாரணா யோஜனம் ததா. ததானா அது போலவே எப்படி நம்ம பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாளகத்தின்னு சொல்லுவோம். அந்த தாளகத்தி வந்து மிஸ் ஆகாம இருக்குமோ அதே மாதிரி தாரணையும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாளகத்தி மிஸ் ஆகாமல் இருக்கணும். என்ன சுவாமி தாளகத்தி, எவ்வளவு தாளம், என்ன அளவு அப்படின்னா துவாதச மாத்ரோ யோகா. இதை எப்பவுமே ஹைலைட் பண்ணி வச்சுங்க. யோகம்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன்ல 8 8 பண்ணுங்க ஜி, 10 10 பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்பெல்லாம் நீங்க இன்னும் வந்து பிளே ஸ்கூல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம், கிண்டர் கார்டன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 12 மாத்திரை இருக்குன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதுக்கு முன்னாடிலாம் பிளே ஸ்கூல் தான். இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லியிருக்கேன் சாமி என்னால் மூச்சை இழுக்க முடியல சாமி பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் பரவாயில்ல ஒன்றும் இல்லை, பிளே ஸ்கூலில் விளையாடுங்க கொஞ்ச நாள், மெதுவாக அதிகமாகட்டும் அப்படின்னு 8 மாத்திரை சொல்லியிருக்கேன். 8 8 8 கொஞ்ச நாள் அபியாசம் பண்ண 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 அதுக்கப்புறம் 10 10 10 10 மாத்திரை 10 மாத்திரை 10 மாத்திரை இதை பண்ண 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 மெதுவா நமக்கு பிராணசக்தி நல்லா உண்டாயிடும். அதுக்கப்புறம் 12 மாத்திரை வந்தீங்க அப்படின்னா அதுதான் பேஸ். நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கயோ சொல்லியிருக்கேன். இதெல்லாம் யோக சாஸ்திரத்துல இருக்கிறது. அதனால உங்களுக்கு இந்த படிச்சு கொடுக்கறது எதுக்காகனா நான் எங்கேயாவது சொல்லிட்டு இருப்பேன், என்ன சுவாமி எதையோ சொல்றாரு, எங்க இருக்கு, எல்லாம் உபனிஷத்துல இருக்கிறது தான். துவாதச மாத்திரோ யோகா. 12 மாத்திரை அளவுதான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு சாதகன் என்ன பண்ணணும், 12 மாத்திரை இன்ஹேல் பண்ணணும், பூரகம் பண்ணணும் ஓங்காரத்தோடு, 12 மாத்திரை கும்பகம் பண்ணணும் ஓங்காரத்தோடு, 12 மாத்திரை ரேச்சகம் பண்ணணும் ஓங்காரத்தோடு. இந்த 3ம் 12 மாத்திரை 12 மாத்திரை இருந்துச்சுன்னா யோகத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க வந்தாச்சுன்னு அர்த்தம். யோகி, உங்க பேரு யோகி கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இருந்தா யோகிலாம் இல்லை, இந்த மாத்திரையே பண்ணணும். இதுக்கப்புறம் காலத்தோ நியமக ஸ்மிருதக. காலத்தோ அப்படின்னா இந்த காலமானது நியமமா ஆர்டர், நியமம்ன்றதுக்கு அர்த்தம் இன் ஆர்டர். ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிகளில் நினைக்கப்படுகின்றது. கால அளவு வந்து யோக ஸ்மிருதிகள் நிறைய இருக்கு, யோகத்தை பத்தி பேசக்கூடிய கிரந்தங்கள். அந்த கிரந்தங்கள்ல இந்த பேஸ் நினைக்கப்படுது. ஆனா ஆரம்பிக்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது, 12 12 12. சரி, எங்க சுவாமி சொல்லப்பட்டிருக்கு, லைட்டா நான் யோக சூடாமணி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, வேற ஒரு இடம், அதுல சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னலாம் இருக்கு, பூரகம் துவாதசம் குர்யாத். யோக சூடாமணியில 103வது மந்திரம், யோக சூடாமணியில 103வது மந்திரம். பூரகம் துவாதசம் குர்யாத், கும்பகம் ஷோடசம் பவேத், ரேச்சகம் தசசோங்காரஹ பிராணாயாமஸ்ஸ உச்யதே. விதவிதமான ஸ்கூல்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. யோக சூடாமணியில ஒரு அளவு சொல்லுது. என்ன அளவுன்னு கேட்டீங்கன்னா பூரகம் துவாதசம் குர்யாத். பூரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 12 மாத்திரைகள் பூரகத்தை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று நீங்க பண்ணியே ஆகணும். ஒரு செவுத்துலையாவது ஆப்போசிட்ல வந்து ஒரு வால் வச்சுக்கணும். நம்ம சுவாமியோட பூஜை படங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா என் கழுத்து அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க, அழகா இருக்கும். அந்த ஒரு கேண்டில் ஸ்டாண்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், மேலே வந்து சின்னதாக பேஸ் இவ்வளோ தான் இருக்கும். அதில் டைமர் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதில் தீபத்தை வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம். த்ராட்டக் பண்ணும் போது தீபத்தை வச்சுக்கலாம். நம்ம அவன்கிட்ட பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணணும், கார்பெண்டர்கிட்ட சொல்லி வாங்கணும்.
நான் உட்கார்ந்தா என்ன ஹைட்டுன்னு பார்த்துக்கணும். என்னோட திருஷ்டி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல தீபத்தை வச்சுக்கலாம். இப்போ த்ராட்டக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபத்தை பார்த்தே பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த டைமர் வந்து சின்னதாக டைமர் கிடைக்குது, பேஜர் மாதிரி இருக்கும். அந்த டைமர் நல்லா வச்சுருக்கேன், அதுதான் வச்சுருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டோன்னு வச்சிங்கன்னா நல்லா பெரிய டிஜிட்டலில் வந்து ஆன் பண்ணிங்கன்னாவே ஓட ஆரம்பிச்சிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆசனத்தில் உட்காந்துட்டு கண்ணை திறந்து அந்த டைமரை பார்த்துக்கிட்டே இன்ஹேல் பண்ணலாம். ஓம் ஓம் ஓம்னு மனசுக்குள்ளார ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே அந்த டைமரை பார்த்துக்கிட்டே வரலாம். 12 செகண்ட் ஆச்சு அப்படின்னா மூடிக்கலாம். ஓ ஓ ஓ ஓ. அதுக்கப்புறம் 12 செகண்ட் 24 ஆகிடும். 12 to 12 24. 0லேருந்து ஆரம்பிப்பீங்க. 12 செகண்ட் வரும்போது நிப்பாட்டுவீங்க. அதுக்கப்புறம் 12 செகண்ட் வரும்போது கும்பகம் நிப்பாட்டுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணுவீங்க ரேச்சகம் 12 செகண்ட். 12 12 12 36 ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு ஒரு 12 செகண்ட் ஃப்ரீயாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப 48லேருந்து ஆரம்பிப்பீங்க. 48லேருந்து 60 வர வரைக்கும் பூரகம். அப்புறம் திரும்ப 1லேருந்து 12 வர வரைக்கும் கும்பகம். அதுக்கப்புறம் 12லேருந்து 24 வர வரைக்கும் ரேச்சகம் முடிஞ்சிடும். ஒரு ரவுண்டு வந்துடும். அப்போ கண்டினியூஸாக அந்த டைமரை வச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமவிருத்தி பிராணாயாமம்னு பேர். 12 12 12 பண்ணினீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியர்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறது இந்த மெத்தடு. யோக சூடாமணி உபனிஷத்தை வேற ஒரு கவுண்டிங் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா பூரகம் துவாதசம் குறியாத். ஆரம்பிக்கும் போதே பூரகம் வந்து 12 மாத்திரை தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கும்பகம் சோடசம் பவேத். கும்பகம் எத்தனை பண்ணணும், 16 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகம் பண்ணணும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ரேச்சகம் தசச்சோங்காரக தச ஓங்காரக. அந்த ரேச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் பண்ணணும். 12 16 10 12 16 10. பூரகம் வந்து பார்த்தீங்கன்னா 12, கும்பகம் வந்து 16, ரேச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா 10. இதோட ஓங்காரஹா. இது எல்லாத்துக்கூட என்ன பண்ணணும், ஓங்காரத்தை சேர்த்து சேர்த்து அபியாசம் பண்ணணும். மனசுக்குள்ள ஓங்காரம் தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓங்காரத்தோடு சேர்ந்து பண்ணணும். இதுக்கு பேர் தான் பிராணாயாமஸ்ஸ உச்சியதே. இதுக்கு பேர் தான் பிரணவ பிராணாயாமம் என்று பெயர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதமே துவாதச மாத்ரா. சாமி 12 மாத்திரம் ரொம்ப பெருசா சாமி. அதமம் சொல்லியிருக்கு யோக சூடாமணி உபனிஷத்துல 104வது மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அதமே துவாதச மாத்திரா. 12ல ஆரம்பிச்சிங்கன்னா அது அதமம். அதுக்கப்புறம் மத்தியமே த்விகுணம் மதா. அதுக்கு டபுள் டைம் ஆச்சு அப்படின்னா மத்தியமம். 12 × 2 24. 24 மாத்திரை பூரகம் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க யோகத்துல மத்தியம் அவஸ்தை அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். அதே வந்து பாத்தீங்கன்னா 32 மாத்திரை அளவு ஆச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மத்தியம். சில ஸ்கூல்ல வந்து மத்தியமத்தை நாங்க என்ன பண்ணுவோம், 16 + 16 சொல்லுவோம். 16 16 16 அப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ சில ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா 32 வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தமே திரிகுணா புரோக்தா. 12 36 36 வந்துச்சு அப்படின்னா அது உத்தமம்னு பேர். யோக சூடாமணி உபனிஷத் படி 12 வந்து பாத்தீங்கன்னா அதமம், 24 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்தியமம், 36 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உத்தமம். எங்க ஸ்கூல்ல என்னன்னா எங்க ஆச்சாரியார்கள் நான் பண்ணதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்கூல், 16 வந்து பாத்தீங்கன்னா அதமம், 16 அதமம், 32 வந்து பாத்தீங்கன்னா மத்தியமம், 40 வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தமம். எங்க ஸ்கூல்ல நான் அபியாசம் பண்ணியிருக்கிறது. எப்படி முதல்ல 16 செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவே பிராணாயாமத்துக்கு ஒரு நியமம் வச்சிருக்கோம். 1:4:2 1:4:2 இதான் வந்து கணக்கு. எப்பவுமே எங்க எல்லா இடத்துலயும் இப்ப இதை வச்சுக்கணும். 1:4:2 ஒரு மடங்கு நீங்க பண்றீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 பண்றீங்கன்னு வச்சுங்களேன். யாரோ 10 12 வச்சுங்க, 12 பண்றோம். 1 ஒரு மடங்கு. அப்ப கும்பகம் எத்தனை பண்ணணும், பூரகம் 12 பண்ணீங்கன்னா கும்பகம் 48 பண்ணணும். அப்புறம் ரேச்சகம் வந்து பாத்தீங்கன்னா 2 பண்ணணும், 24 பண்ணணும். அப்ப 12 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கும்பகம், இது பூரகம். 48 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கும்பகம்.
அதுக்கப்புறம் 24 செகண்ட் ரேச்சகம், ரொம்ப கஷ்டம். ரேச்சகத்தை வச்சுக்கிட்டு தான் தீர்மானிக்கணும் உங்களோட பவர் என்னன்னு. பூரக்கம் பண்ணலாம், கும்பகம் பண்ணலாம். ஆனால் வந்து ரேச்சகம் பண்ணும்போது உங்களுக்கு நாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமாக இருந்தால் மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கே பல நாள் மெதுவாக ஏற்றி கொண்டு வருவோம். 12 பண்ணுவோம். ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கணும். 12 கொஞ்சம் நாள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அந்த 12 பண்ண உங்கள் நாடி ப்ரிப்பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் 12 16 பண்ணுவோம். கும்பகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம். 12 16 12 அது ஒரு 3 மாதம். 12 20 12 அது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 12 24 12 அப்புறம் 12 24 16 12 24 16லயே நல்லா நிற்போம். 16 செகண்ட் வந்து ரேச்சகம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதனால அதில் ரேச்சகத்தில் தான் கவனம் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 12 வந்து பார்த்தீங்கன்னா 16 30 32 அப்புறம் 12 16 அப்படின்னு வச்சுப்போம். மெதுவாக இந்த பூரக்கத்தையும் ரேச்சகத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் ரேச்சகத்தை பூரக்கத்தையும் கும்பத்துலையும் நல்லா ரைஸ் பண்ணலாம். ஆனால் கவனமாக இந்த ரேச்சகத்தை மட்டும் என்ன பண்ணணும், 2 பாயிண்டாக இன்க்ரீஸ் பண்ணணும். ரேச்சகன்றது எக்ஸேல் பண்ணுறது. இந்த எக்ஸேல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பூரக்கமும் கும்பகமும் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ செகண்ட் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா முங்கி நீச்சல் அடிக்கிறவங்களாம் பூரக்கம் ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. நல்லா உள்நீச்சல் பழகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மூச்சு அடக்கிறவங்களாம் இருக்காங்க. மூச்சு அடக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் மூச்சு அடக்கிறதுக்கு பிறகு அதில் பாதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸேல் பண்ணணும். ஆனால் நம்ம பண்ண முடியாது. மூச்சு அடக்கிட்டு இமீடியட்டாக அந்த காற்று என்ன ஆகும், எக்ஸேல் ஆகும். அப்போ நீங்கள் பிராணாயாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், நியூட்ரலைஸ் பண்ணி பார்த்து விடும் போது உள்ளுக்குள்ளே இருக்க நாடிகள்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே கம்பனம் ஆகிடும். அப்போ நாடிகள் பலம் இல்லை அப்படின்னா அந்த ரேச்சகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய புத்தியை வந்து நாசம் பண்ணிடும். பைத்தியமாலாம் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, யோகத்தை அபியாசம் பண்ணி பைத்தியமானவங்கலாம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நியமக ஸ்மிருதக, அதனால தான் மந்திரம் சொல்லுது, அதுக்கு ஒரு நியமம் இருக்கு. குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மேலே போவார். யாருங்க போக சொன்னா? கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கீங்க, நான் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்துக்கலாம், அது மேலே பண்ணக்கூடாதுங்க, அதுக்கெல்லாம் நியமம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலையில் தட்டி ஒழுங்கா இதுலேயே நில்லுங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி நம்ம இஷ்டப்படி ஏதாவது பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாக போயிடும். அப்போ சாஸ்திரங்கள் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா 12 ஆரம்பிக்கும். மெதுவாக 1 2 1 மாத்திரை 2 மாத்திரை 3 மாதம் 6 மாதத்துக்கு மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். யோகம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணை ரூபரமே. மெதுவாக தான் இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், பிராணனை கண்ட்ரோல் பண்ணணும். பிராணன்றது காட்டியான மாதிரி. நீங்கள் வேகமாக ஏதாவது கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அதோட இம்பேக்ட் வந்து வேற எங்கேயாவது ரியாக்ட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அபியாசம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு ஒரு நியமமானது, கால நியமமானது ஸ்மிருதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கப்படுகிறது, யோக ஸ்மிருதிகளில் நினைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட நிப்பாட்டிக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ப்ராக்டிஸில் வந்து நான் ரிஷிகேஷில் இருந்திருக்கேன். அப்போ பண்ணும்போது வந்து ஃபுல் டைம் இதான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 ஆரம்பிச்சிருக்கேன். உத்தம பிராணாயாமம் 40 செகண்ட் எடுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், உடம்பு என்ன ஆகும்னு. 40 செகண்ட் இன்ஹேல், 80 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கிறது 80 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கணும் கும்பகம். அதுக்கப்புறம் திரும்ப 40 செகண்ட் நான் வெளியில் விடுவேன். அப்போ என்ன இருக்கும், 40 அதை அடையிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 மாதத்துக்கு 20 80 40 பண்ணியிருக்கேன். 20 80 40 அதுக்கப்புறம் 40 80 40 இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா உங்கள் பாடி இருக்கிறதே தெரியாமல் போயிடும். பாடியை ஒரு 10 ரவுண்டு முடிச்சிங்கன்னு வச்சுங்க, ஸ்வெட்டிங் ஆகும், அதுக்கப்புறம் உடம்பு நடுங்கும், அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, பாடி இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் முடிச்சுட்டு வெளில போனேன் அப்படின்னா ஏதோ தேவத்தை மாதிரியே ஃபீலிங் இருக்கும். கங்கை கரையில் நடந்து போவேன், நல்லா பனியாக இருக்கும். கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அங்கவஸ்திரத்தை மட்டும் போட்டு போவேன், ஸ்வெட்டரோ இதோ எதுவுமே இருக்காது. பாடியில் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவே படாது. 3 டிகிரி 4 டிகிரி
அது மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இழுத்து போத்திட்டு 2 ஷால் 3 ஷால்லாம் போட்டு எல்லாம் ஜாக்கெட்லாம் போட்டு ஓடுவாங்க. நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக ஒரு அங்கவஸ்திரத்தை போட்டு ஃப்ரீயாக போயிட்டு இருப்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பாடி அந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். இந்த பிராணாயாமத்தை மட்டும் நல்லா பண்ணணும் அப்படின்னா, உத்தம பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னா சமாதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஆனால் அந்த உத்தம பிராணாயாமத்துக்கு அவ்வளோ ஈஸியாக வரக்கூடாது. மெதுவாக ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடியும். இதோட நிக்கட்டும். நாளைக்கு மீதி நம்ம பார்த்து 25வது மந்திரம் நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நாராயண் நாராயண். கேட்டுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாஸ்திரம் இவ்வளோலாம் இருக்குன்னாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ பண்ண முடியுமோ மெதுவாக ஆரம்பிங்க. ப்ளே ஸ்கூல்லே இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த ஜென்மத்துலேயாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போய் ஜாயின் பண்ணிடலாம், செகண்ட் ஸ்டாண்டர்டில்.